இறைவனை நோக்கி வேண்டுதல். அன்பார்ந்தவர்களே, ஒரு சமயம் அரசர் ஒருவர் தனியாக காட்டில் வேட்டைக்கு சென்றபோது திருடர்களால் வழிமறிக்கப்பட்டார். அப்போது எங்கிருந்தோ 6 இளைஞர்கள் வந்து அந்த அரசரை காப்பாற்றினார்கள். அரசரும் மகிழ்ச்சியுற்று அவர்களிடம், உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்று கூறினார். முதல் இளைஞன் பண வசதி வேண்டும் என்றும், 2வது இளைஞன் வாழ்வதற்கு நல்ல வீடு வேண்டும் என்றும், 3வது இளைஞன் தான் வாழுகின்ற கிராமத்தில் சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என்றும், 4வது இளைஞன் தான் விரும்பும் செல்வந்தரின் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும், 5வது இளைஞன் தன் குடும்பத்தினர் இழந்த மிராசுதார் என்ற பட்டம் மறுபடியும் கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டனர். அனைத்தையும் தருகிறேன் என்று சொன்ன அந்த அரசர் 6வது இளைஞனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த இளைஞன் சற்று தயங்கியவாறே, அரசே, எனக்கு பொன் பொருள் என்று எதுவும் வேண்டாம். ஆண்டிற்கு ஒரு முறை நீங்கள் 1 வாரம் அல்லது 10 நாட்கள் என்னுடன் வந்து என்னுடைய வீட்டில் தங்கி இருந்தால் போதும் என்று கூறினான். அந்த அரசர் இவ்வளவுதானா என்று கூறினார். ஆனால் பின்னர் தான் அந்த இளைஞனின் கோரிக்கையில் ஒளிந்து இருந்த உண்மையை தெரிந்து கொண்டார். அரசர் அவன் வீட்டில் போய் இருக்க வேண்டும் என்றால் அவன் வீடு நன்றாக இருக்க வேண்டும், அந்த ஊருக்கு செல்லும் சாலைகள் நன்றாக இருக்க வேண்டும், பணியாட்கள் இருக்க வேண்டும், அவனுக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். சொல்ல போனால் முதல் 5 இளைஞர்களும் கேட்டது எல்லாம் இவனுக்கும் இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த அரசர் தன் மகளையே அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அரசர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பொதுவாக நாம் அனைவரும் அந்த முதல் 5 இளைஞர்களைப் போல நமக்கு வேண்டியதைத்தான் நமது அரசராம் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி இளைஞனை போல இயேசுவே நம்மிடம் வர வேண்டும் என்று கேட்டால் மற்றவை எல்லாம் தானாக நம்மிடம் வந்து சேரும். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33-34 இறைவசனங்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.